reading and writing fractions. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுக்கும்போது அதை வந்து வேர்ட் ஃபார்மில் எப்படி எழுதணும், அதே மாதிரி அதோட எக்ஸப்ஷன் ரூல்ஸ் இது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10% தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். Fractions consist of two parts தெரியும். The top number which is called numerator and the bottom one which is called denominator. So in the center look in the line வந்து which is called fraction bar. So the N stands for numerator, D stands for denominator. So இதான் வந்து general form. ஸோ நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நியூமரேட்டர் எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்டினல் நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ரீட் பண்ணும். ஸோ நியூமரேட்டருக்கு மட்டும் கார்டினல் நம்பர்ஸ், ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் லைக் 1 2 3 4 5 இந்த மாதிரி ரீட் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ கார்டினல் நம்பர்ஸ் தெரியும் உங்களோட நேமிங் எப்படி பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நியூமரேட்டரை நீங்கள் ரீட் பண்ணணும். பட் டினாமினேட்டர் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் டினாமினேட்டர் ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 12th, 16th, 100th அந்த மாதிரிலாம் ரீட் பண்ணுவீங்க பாருங்கள். அதுதான் வந்து ஆர்டினல் நேம். ஸோ டினாமினேட்டர் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் டினாமினேட்டரை ரீட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரை கார்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணணும், டினாமினேட்டரை ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணணும். பட் இதிலே வந்து 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர் பார்ட். ஸோ டினாமினேட்டர் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 2 வந்து ஆர்டினல் நம்பர், ஆர்டினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா half or else halves தான் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், செகண்ட்னு ரீட் பண்ணக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது ஆர்டினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இங்கே என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 4thன்னு சொல்லலாம், அதே மாதிரி குவார்ட்டர் ஆர் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 4th, குவார்ட்டர் ஆர் குவார்ட்டர்ஸ் இது எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2க்கு வந்து செகண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, half or else halves தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ரூல் பார்க்க போகிறோம். உங்களோட நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1, ஸோ 1 இல்லாமல் அதர் தென் 1 இருக்க நம்பர்ஸ் இருக்கும்போது உங்களோட டினாமினேட்டர் வந்து ஆர்டினல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள். அது கூட ஆட் எஸ்ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து ஒன் ரூல். ஸோ ரூல் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்ட் மட்டும் மோர் தென் 1, ஸோ அதர் தென் 1 வரும்போது உங்களோட டினாமினேட்டர் பார்ட் வந்து ஆர்டினல் நேமில் சொல்லுவீங்க பாருங்கள், அது கூட எஸ் ஆட் பண்ணும். இது வந்து மேண்டேட். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் அதோட எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ரூல் பார்த்தோம். இதை அப்ளை பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்ட் வந்து 1 தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டர் 1 இருக்கும்போது எஸ் வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம ரூலில் என்ன பார்த்தோம்னா மோர் தென் 1 இருக்கும்போது தான் எஸ் ஆட் பண்ணணும் சொல்லி. ஸோ நியூமரேட்டர் பார்ட், டினாமினேட்டர் பார்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை வேர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும் சொல்லியிருக்கோம், கார்டினல் நம்பர்ஸ். ஸோ இதோட கார்டினல் நேம் பார்த்தீங்கன்னா 1, ஸோ ONE 1 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் பார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும், ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி. ஸோ 5க்கு என்ன சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5thன்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ இந்த 5th தான் சொல்லியிருக்கோம், நம்ம எஸ் ஆட் பண்ணல பிகாஸ் நியூமரேட்டர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1/5. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 1/10 இருக்குது. ஸோ இதை ரீட் பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து கார்டினல் நம்பர், ஸோ 1 தான் எழுதுவீங்க. இந்த 10க்கு இதோட ஆர்டினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th. ஸோ 1/10. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நியூமரேட்டர் வந்து 1 இருக்குது, ஸோ கார்டினல் நேம் பார்த்தீங்கன்னா 1 தான் எழுதுவீங்க. இந்த 6க்கு அதோட ஆர்டினல் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் கலரிங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 1 இது எப்படி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/6. ஸோ இதை வந்து கார்டினல் நேம் பார்த்தீங்கன்னா 1 தான் மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த 8க்கு வந்து ஆர்டினல் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா 8th. ஸோ 1/8. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 தான் மென்ஷன் பண்ணுவீங்க, இதை வந்து 1000th மென்ஷன் பண்ணும். ஸோ 1000th. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள் நியூமரேட்டர் வந்து 1 இருக்க மாதிரி தான் ரீட் பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து அதர் தென் 1 இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸோ நியூமரேட்டர் பார்ட் வந்து கார்டினல் நம்பர் சொன்னோம். ஸோ 5ன்னு எழுதிப்பீங்க. டினாமினேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் நேம் 6க்கு பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்து மென்ஷன் பண்ணணும். பட் இது வந்து 5 6 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டில் உங்களோட நியூமரேட்டர் கேஸ் பார்க்கணும். இட் இஸ் மோர் தென் 1. ஸோ மோர் தென் 1 இருக்கும்போது உங்களோட ஆர்டினல் நேம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது கூட என்ன ஆட் பண்ணணும்? எஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 5 6 அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். 6ன்னு ரீட் பண்ணக்கூடாது. ஸோ நியூமரேட்டர் 1 இருக்கும்போது இந்த 6ன்னு ரீட் பண்ணணும். நியூமரேட்டர் மோர் தென் 1 இருக்கும்போது இந்த 6 அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6க்கு வந்து 6ன்னு எழுதிப்பீங்க. கவுண்டிங் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி எழுதிப்பீங்க. 12 வந்து எழுதும்போது உங்களோட ஆர்டினல் நேம் பார்த்தீங்கன்னா 12ன்னு எழுதுவீங்க. ஸோ 6 12th பட் நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 இருக்கும்போது எஸ் ஆட் பண்ணும். ஸோ எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 12ths. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 எழுதிப்பீங்க. தென் இந்த டினாமினேட்டர் பார்ட் ஆர்டினல் நேம் என்ன 10க்கு வந்து 10thன்னு சொல்லணும். ஸோ இங்கேயும் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 வரும்போது ஆட் எஸ். ஸோ 9 10ths அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். ஸோ இது 7 ரீட் பண்ணுவீங்க. இந்த ஆர்டினல் நேம் ஃபார் 14 பார்த்தீங்கன்னா 14ths அப்படின்னு தான் ரீட் பண்ணும். பிகாஸ் நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1. ஸோ 14thன்னு சொல்லுவீங்க. இங்கே ஆட் எஸ் நம்ம பண்ணணும். பிகாஸ் நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1. ஸோ 7 14ths. ஸோ இது சொல்லும்போது நியூமரேட்டர் பார்ட் வந்து 4ன்னு தான் எழுதுவீங்க. ஸோ இந்த 11க்கு வந்து ஆர்டினல் நேம் பார்த்தீங்கன்னா 11th. பட் இங்கே வந்து மோர் தென் 1 இருக்கும்போது 11ths அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 4 11ths. 4 11ths. ஸோ இங்கே செகண்ட் பேஜில் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 கேட்டகரி பார்த்தோம். ஸோ வி ஷுட் ஆட் எஸ் அட் த எண்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் படி இதான் வந்து உங்களுக்கு ரூல். நியூமரேட்டர் வந்து கார்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணும். டினாமினேட்டர் ஆர்டினல் நம்பர்ஸ் மாதிரி ரீட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். 2 இருக்கும்போது ஹாஃப் ஆர் ஹாஃப்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணும். செகண்ட் சொல்லக்கூடாது. ஸோ 4 இருக்கும்போது 4th சொல்லணும். குவார்ட்டர் ஆர் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி ரூல் வந்து நியூமரேட்டர் வந்து மோர் தென் 1 இருக்கும்போது ஆட் எஸ். நீங்களும் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். Thank you so much for watching this video.